எங்கேயுமே ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்காக அது. இந்த மேஜிக்லாம் காரணம் வந்து ஆய்கள் நிறைய கார்ட்ஸ் மீட் வந்திருப்பேன். சிகரெட் அடிச்சா என்ன ஆயிரும்? உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆமா, அதனால வந்து நுரையீரல் என்ன ஆகும்னா நுரையீரல் இந்த மாதிரி புகையா இருக்கும். கரெக்டுங்களா? அண்ட் அது மட்டும் இல்ல, இதான் நம்மளோட உடல் நலன்னு வச்சுக்குவோம். நம்ம உடல் நலம் என்ன ஆயிரும்? அதனால பாதிக்கப்பட்டு வேற மனசுக்குள்ளே நினைச்சுக்கோங்க. ஓகே 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 அப்படியே இருங்க சார். அந்த பேர் என்னன்னு சொல்லுங்க. சுக்கன். இப்போ சார் நீங்க டக்குன்னு ஸ்டாப் சொல்லுங்க. ஸ்டாப். ஓகே, ரெண்டு பேரும் டக்குன்னு சொல்லுங்க. ஸ்டாப். சரி, ஓகே. ஏன் இதெல்லாம் ஸ்டாப் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியுமா? நீங்களா தானே ஸ்டாப் சொன்னீங்க. நீங்களா தானே ஸ்டாப் சொன்னீங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் ஏதாவது எழுதி இருக்கனா? ஒன்னும் எழுதல. எதுவுமே எழுதல. என்ன எழுதி இருப்பனா? க ரு ட இன் கருடன். இது நீ கோட்டை அவர் முதல்ல பண்ண முதல்ல கலைச்சு போடு. எப்படி 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 அப்புறம் சொல்லுவீங்களா? சொல்லி தர்றேன். போயில நான் சொல்லி கொடுத்துட்டு போய் யார்ட்டும் சொல்ல மாட்டேன். சத்தியமா டூர் போயிட்டு வரோம் 2 நாள். இப்ப என்னன்னா நான் உங்கள்ட்ட ஒரு காயின் கொடுத்தேன் இல்லையா? காயின், அந்த காயின் கொடுங்க. ஓகே, சூப்பர். இங்க பாருங்க, கோட்டுக்குள்ள எல்லாருமே பேருன்னு சொல்லுவாங்க, அதனால கோட்டை சுட்டி வச்சுக்குவோம். எங்கேயுமே ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்காக அது. ஓகே, ஓகே. இந்த டைம் யாரும் பார்த்தீங்களா? யாருமே பார்க்கல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த டைம் என்ன பண்ண போறேன்னா, இந்த காயினை வந்து நான் மறைய வைக்க போறேன். தெரியுதுங்களா? என் ஃப்ரெண்டு வருவார் அப்படின்னா ஒரு கை வந்து எடுத்துட்டு என் பாக்கெட்டுக்குள்ள போயிடும். பட் இது ஒரு மேட்டர் கிடையாது. இது வாயில வைக்காத காயின் தான். கீழே வச்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க 2 கை நீட்டிக்கோங்க சார். இப்போ இந்த சேம் ட்ரிக் தான் செய்ய போறேன். இது வந்து கவனத்தை திசை திருப்புறது. ஓகேங்களா? நீங்க இப்போ காயின் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே நான் வந்து இங்கே காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இல்லை, திரும்பி வந்துடும் அப்படின்னா வந்துடும். இதெல்லாம் வந்து கவனத்தை திசை திருப்புது. உங்க மூளையோட கவனத்தை திசை திருப்போம். எப்படின்னா, இப்போ இங்கே வச்சிருப்போம், உங்களோட கையை மட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இதை ஊதிருங்க. உங்க கையில ஓட்ட இருக்கா? என் கையில ஓட்ட இருக்கு. எப்படின்னா, உங்க கையில ஓட்ட இருக்கு. இங்க இருந்து காயின் தூக்கி போட்டா இப்படி மேல கேட்ச் பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த கையிலயும் ஓட்ட இருக்கு, இந்த கையிலயும் ஓட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்பி இங்க பண்றேன், இங்க வச்சுட்டு திரும்பி இதுக்குள்ள தூக்கி போடுறேன். இது வழியா மேல வந்து விழும் பாருங்க. ஸ்டிஃபா வச்சுக்கோங்க, 2 கையும் ஸ்டிஃபா வச்சுக்கோங்க. ஓகே, டோன்ட் மூவ், வாட்ச் திஸ். ஓகே, 2 கை இல்லனா இப்படி வச்சு முடிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ள இருந்து வந்து தெரிஞ்சதா? தெரிஞ்சதா? அத கழட்டினீங்கன்னா உங்க வாட்சுக்குள்ள இருக்கும். ஆமா, அதனாலதான் வாட்ச் எடுக்க போனேன். இல்ல வாட்ச் உள்ள போடுங்க. இல்ல, இந்த மேஜிக் வாட்ச் தேவைப்படாது. இல்ல இந்த வாட்சுக்குள்ள நீங்க வச்சு விட்டுருவீங்க. ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, டன். I got this. Yeah, you got this. இப்போ இந்த மேஜிக்லாம் இது இருக்கட்டும். என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு. இது என்னது? பேப்பர் அண்ட் லைட்டர். ஸோ இதை வச்சு தான் நம்ம, ஆனால் இது வந்து மேஜிக்காக தான். ஜஸ்ட் இது சொன்னால் போதும். சிகரெட், பட் ஆனால் சிகரெட் அடிக்கக்கூடாது. ஆனால் அதை வச்சு நான் ஒரு ட்ரிக் செஞ்சு காட்டேன். எப்படின்னா, சிகரெட் தெரியுதுங்களா? இங்கே ஒரு வட்டம் போகிறேன், தெரியுதா? தெரியல. ஜஸ்ட் புஷ் பண்ணுறேன். வாட்ச் திஸ். புஷ் பண்ணிட்டு இந்த வட்டத்தில், இதுக்கும் அந்த வட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. தெரியுங்களா? கரெக்ட், புகை. எப்படின்னா, இங்கேருந்து புகையா அப்படி சிகரெட் இங்கே போய் டிசப்பரா இங்கே வந்துடும். சம்டைம்ஸ் இதை வந்து எடுத்து நம்ம கண்ணுக்குள்ள அப்படி உள்ள விடலாம், வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த சிகரெட்டை இந்த கைக்குள்ள கூட விடலாம். இங்கே வச்சுட்டு இப்படி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கைக்குள்ள உள்ள போய் மேலே போயிருக்கும், எங்கே இருக்கும் நினைப்போம். ஆனால் என் காதில் இருக்கும். நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. இப்ப சிகரெட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க 2 கை நீட்டிக்கோங்க. ஆமா, உங்க 2 கை. இதை எடுத்து ஜஸ்ட் பிரேக் பண்ணிக்குவோம். பிரேக் பண்ணிட்டு எடுத்துறீங்களா? ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப கை அப்படி ஸ்ட்ரைட் இப்படி வச்சிருக்கீங்களா? வாட்ச் 2 கை சேர்த்து வச்சுக்கோங்க. வாட்ச் 1 2 3 அப்படின்னு டிராப் பண்ணோம்னா போதும், அவ்வளவுதான். மேக்னெட்டா ஒரிஜினல் சிகரெட் தானே அது? செக் பண்ணி பாருங்க, அடிச்சு பாத்துங்க.
ஓகே ஒரிஜினல் தான். இப்போ ஆக்சுவலாக இங்கே இருக்குங்களே, இதை இங்கே வச்சுருவோம். இந்த கிளாஸ் இதுக்குள்ளே வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இந்த கவர் பேப்பரை வச்சு ஜஸ்ட் கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணதுக்கப்புறம் அந்த சிகரெட் இப்போ என்ன சிகரெட்டை பற்ற வைக்க போகிறோம். ஆகுமா? ஓ, மாற்றி வச்சிட்டேன். ஆமாம், அது நோ ப்ராப்ளம். ஆகும், திரும்பி மாற்றி வச்சிட்டோம். ஏன்னா சிகரெட்டை கரெக்டாக பதிக்கும் போது தான் ஆகும். இது மாதிரி மாறிக்கிட்டே இருந்தால ரைட்டில் வேணும் கொடுங்க. பிகாஸ் இதை மாற்றி வச்சிட்டேன். நோ ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா சிகரெட் காணப்படும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் இங்கே இருக்கும். உங்களுக்கும் அவுட்ரு காணப்போம். ரைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கும். ஓகே, இந்த டைம் சிகரெட் அடிச்சா சிகரெட் இருக்காது. ஏன்னா சிகரெட் இங்கே இருக்கான்னு பாருங்க, அங்கேயும் இருக்காது. அப்போ லைட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா நோ ஸ்மோக்கிங். சிகரெட் அடிச்சா என்ன ஆயிரும்? உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆமா, அதனால வந்து நுரையீரல் என்ன ஆகும்னா, நுரையீரல் இந்த மாதிரி புகையா இருக்கும். கரெக்டுங்களா? நுரையீரல் நல்லா அந்த மாதிரி புகையா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இதான் நம்மளோட உடல் நலன்னு வச்சுக்குவோம். இங்கே வச்சிருக்கோம். நம்ம உடல் நலம் என்ன ஆயிரும்? அதனால பாதிக்கப்பட்டு அதனால சிகரெட் அடிக்காம இருந்தா நம்மளுக்கு நல்லது. கரெக்டு தானே? சூப்பர். தேங்க்யூ. சார், இப்போ இந்த படத்து ரிலேட்டடா ஒரு ட்ரிக் பண்ணலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர்லாம் இருப்பாங்களா, ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், அதை நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டீங்களா? அந்த கேரக்டர் வந்து ஆண் கேரக்டரா பெண் கேரக்டரா மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. நான் கேட்குற கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பொய் சொல்ல போறீங்க. உதாரணத்துக்கு அவங்க பெண்ணா, நான் அவங்க பெண்ணான்னு கேட்பேன், ஆமான்னு சொல்லணும். ஆனான்னு கேட்பேன், ஆமான்னு சொல்லணும். ரெண்டுத்துக்கும் ஆமான்னு சொல்ல போறீங்க. பொய் சொல்லணும். ஆமா, ரெண்டுத்துக்குமே ஆமான்னு சொல்ல போறீங்க. அதுல ஒண்ணு பொய். இப்ப சாரை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நான் அவங்க ஆனான்னு கேட்பேன், ஆமான்னு சொல்லணும். பெண்ணான்னு கேட்பேன், ஆமான்னு சொல்லணும். அப்ப என்ன கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஆமா, நீங்க என்ன குழப்புறது மூலமா உங்க பாடி லாங்குவேஜ், உங்க கண்ணை வச்சு அவங்க ஆனா பெண்ணான்னு நான் கண்டுபிடிச்சிடும். அப்ப வந்து தான் ஆடா விட்டாலும் தன் சதை ஆடும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? நான் பேனா எடுத்துக்கிறேன். ஓகே, உங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து என் கை மேல வைங்க. ஓகே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க ஆனா? ஆமா. ரெண்டுத்துக்குமே ஆமான்னு சொல்லலாம். பெண்ணா? ஆமா. ஆனா? ஆமா. பெண்ணா? ஆமா. ஆனா? ஆமா. பெண்ணா? ஆமா. ஓ, பெண்ணுக்கு மட்டும் வேகமா ஆமான்னு மண்டையாட்டுறீங்க. அப்ப நீங்க பொய் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப பெண்ணுங்கிறது வந்து பொய்ன்னு அர்த்தம். பான் தான். ஓகே, அந்த கேரக்டர் நினைச்சுக்கோங்க. அவங்க வந்து வில்லனா இருக்கலாம், யாரா இருக்கலாம்னு தெரியல, ஆயிடணும். ஸோ அந்த கேரக்டர் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு பேனா கொடுக்குறேன். பிடிங்க, கண்ணுக்கு தெரியாத பேனா. உங்க முன்னாடி ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல வந்து அந்த பேரை எழுதுறீங்க. ஓகே, எழுதுங்க. நான் கண்ணை முடிக்கிறேன். நீங்க என்ன எழுதுறீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எழுதி முடிச்சுட்டு ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே. ஓகே, யாருக்காவது தெரிஞ்சதா? இல்லையே. எழுதுனீங்களா நீங்க? யாருக்கு சார் உங்களுக்கு தெரிஞ்சதா என்னன்னு? தெரியல. உங்களாலையும் கெஸ் பண்ண முடியல. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கண்ணை முடிக்கோங்க. அந்த பேரை மனசுக்குள்ளே நினைச்சுக்கோங்க. ஓகே 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 அப்படியே இருங்க. எனக்கு ஒரு பேர் வந்திருக்கு. ஓகே. சார், அந்த பேர் என்னன்னு சொல்லுங்க. சொக்கன். சொக்கன். சூப்பர். சரி, இந்த கேரக்டரை பத்தி நீங்க சொல்லுங்க. சொக்கன் வந்து படத்துல சூரியோட கேரக்டர் நேம். ஓ, சூப்பர் சார். கிரேட் கிரேட் கிரேட். ஓகே, அதனால நீங்க ஒரு கேரக்டர் எனக்கு சொக்கன் ஞாபகம் வந்துச்சு. சூப்பர்ங்களா? சூப்பர். ஓகே, இப்ப அண்ணனை வச்சு ஒன்னு ட்ரை பண்ணனும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. அதே மாதிரி நான் ஒன்னு சொல்றேன். நீங்களா? சரி, ஓகே, அதை வச்சிடலாம். நீங்க ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா சார்? ரைட் ஹேண்ட். ரெண்டு கையும் இப்படி வச்சு இப்படி மூடிக்கோங்க. ஏதாவது ஒரு கையை நினைச்சுக்கோங்க மனசுக்குள்ள. கண்ணை முடிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு. வீட்டுக்கு போயிட்டியா? இல்ல இங்கதான் இருக்கேன். கண்ணை தரங்க. நீங்க எந்த கையை நினைச்சிட்டீங்கன்னா உங்க ரைட் ஹேண்ட், வலது கை. ஆமா ஆமா. ஓகே, இடது கை கீழே போட்டுங்க. உங்க வலது கைக்குள்ள ஏதாவது சூடாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே, இப்போதான் ஸ்டார்ட் ஆகும். உங்க கை கொஞ்சம் கொஞ்சமா சூடாகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். லைட்டா வருதா? லைட்டா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும்.
கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும். ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே லைட் அதிகமாகும். ஃபீல் வருதா? இல்லையே. ஃபீல் வரல, ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபீல் வரலனாலும் ஓகே. இந்த ஃபீலோட நீங்கள் ஒரு பர்சன் மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. நினச்சிட்டிங்களா? அவங்க ஃபீமேல் தானே, அதாவது பெண் தானே? இல்ல. ஆண் நினச்சிட்ருக்கீங்களா? இல்ல. இல்லைங்க, ரெண்டுமே இல்லையா? பவர் மேன் சொல்லலாம். ஓ ரைட். சூப்பர் சூப்பர். ஓகே, அவங்க ஃபீமேலா? திரும்பி கேட்குறேன், அதே மாதிரி பஸ் சொல்லுங்க. இல்ல. இல்லை, லைட்டாக மண்டையாட்டிட்டீங்க, அப்போ ஃபீமேல் தான் நினைக்கிறேன். கரெக்டு தானே? இல்ல. ஃபீமேல் கிடையாது, அவங்க மேலா? சரி, ஃபீமேல் கேரக்டர் ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்களே, அதை மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. அந்த பேரை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. சார், அந்த பேர் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? அவங்க நினைச்சிட்டு இருக்க பேரு நீங்க மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருக்கு. நீங்க நினைச்சு ஏற்கனவே நினைச்சிருக்க பேரை சொல்லிட்டே இருக்கு. வெண்ணிலா 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 வெண்ணிலான்னு. ஆனா தப்பா இருக்கே. நான் இப்ப நினைச்ச பேர் அது இல்லையே. ஆஹா, இப்ப நினைச்ச பேரு நான் சொல்லல. இல்லையே, நீங்க ஏற்கனவே நினைச்ச பேரு தான். சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்ல இல்ல, சொல்ல வேணாம். அதையுமே இதுல எழுதிருங்க. இப்ப நான் சொல்ல வேணாம், இதுல எழுதிருங்க. சாருக்கும் காமிச்சிருங்க. ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். இப்ப எழுதின பேரை மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. திரும்பி வேற பேருக்கு மாறிடக்கூடாது. ஓகே, உங்க கையிலே வச்சுக்கோங்க. சார், இப்ப இதுல ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்குங்களா? காட்டக்கூடாது. இதுல ஏகப்பட்ட கார்ட்ஸ் இருக்கு. புரியுமா புரியாதான் தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல. இதுல ஒரு கார்டை நான் டிராப் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்லுங்க. ஸ்டாப்பா? நீங்க 1 2 ஏதாவது நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. 1 ஒரு கார்டு எடுத்துடுறேன். இதை எடுத்து இங்க வச்சிருவோம். அவர் சொன்ன நம்பர். இப்ப நீங்க திரும்பி டக்குன்னு ஸ்டாப் சொல்லுங்க. ஸ்டாப். ஓகே. இப்ப சார், நீங்க டக்குன்னு ஸ்டாப் சொல்லுங்க. ஸ்டாப். ஓகே, 2 பேரும் டக்குன்னு சொல்லுங்க. ஸ்டாப். சரி ஓகே, சரி ஓகே. ஏன் இதெல்லாம் ஸ்டாப் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியுமா? நீங்களா தானே ஸ்டாப் சொன்னீங்க. ஸ்டாப் சொன்னீங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் ஏதாவது எழுதி இருக்கனா? ஒண்ணும் எழுதல. எதுவுமே எழுதல. நீங்க உங்க கையிலேயே கூட நான் கொடுத்துறேன், எதுவுமே எழுதிருக்க மாட்டேன். ஆனா இந்த கார்டுல தான் நீங்க ஸ்டாப் சொல்லுவீங்க. நான் முன்னாடியே வந்து கணிச்சு நான் இதுக்கு பின்னாடி சிலதை எழுதியிருக்கேன். ஆமா, என்ன எழுதிருப்பேனா? கருடன். நீங்க இந்த செக் பண்ணிக்கோங்க. இந்த எப்படி 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 சொல்லுவீங்களா? போயில நான் சொல்லி கொடுத்துட்டு போய் யார்ட்டும் சொல்ல மாட்டேன். சத்தியமா டூர் போயிட்டு கரெக்டா வந்துருச்சு. நம்ம ஸ்டாப் அதோட சொல்லி முடிச்சிட்டோமா? ஆமா, நம்ம எங்க வேணா ஸ்டாப் சொல்லலாம். கண்டுபிடிச்சிருவான். நீ முதல் கோட்டை அவர் முதல் பண்ண முதல் கலைச்சு போடு. அதுக்குள்ள வச்சிருங்க. இது மேல வச்சிருங்க. நீங்க எழுதிருக்க பேரை இந்த இதே மாத்திக்கங்க. நான் வைக்கிறேன். ஷஃபிள் பண்ணிருங்க. அதை மாத்தி வைக்கணுங்களா? சரி ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க எப்படி வேணாலும் வைக்கலாம். கார்ட்ஸ் நல்லா விளையாடுவீங்க உங்களுக்கு. ஓகே சார், இப்ப என்ன பண்ண போறோம்னா, சரி ஷஃபிள் பண்ணுங்க. ஹாப்பியா? ஹாப்பி தானே? இல்ல திரும்பி ஷஃபிள் பண்ணா கூட பண்ணிக்கலாம். நாங்க ட்ரை பண்றோம் சார். இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்க பர்சன் சாரோட பேரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்களோட பேரு எழுதின பேர் தான். எழுதின பேரு ஞாபகம் இருக்குல்ல? உங்க மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார், இப்ப இதுல நீங்க ஒரு கார்டு வந்து செலக்ட் பண்ண போறீங்க. எந்த கார்டு வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இப்ப இதுல டாப் கார்டு என்னது? இது ஜோக்கர். இந்த ஜோக்கர் எடுத்து நான் இதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல உள்ள வைக்கிறேன். உள்ள வச்சோன்னா அது எத்தனாவது இடத்துல இருக்குன்னு உங்களால சொல்லுங்க. நீங்க 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7. ஓகே, அதை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சரிங்க, பாருங்க 2 7 எடுத்துக்கிட்டேன். அதை கையில எடுத்துக்கோங்க. சார், இப்ப என்கிட்ட நீங்க 4க்குள்ள ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க சார். சொல்லக்கூடாது, நினைச்சிங்களா? அது பாருங்க. இப்ப இங்க 2 கார்டு இருக்கு. ஒரு ஸ்பேடு 7 வெத்தலை மாதிரி இருக்கிறது, இன்னொன்னு வந்து நார்மலா இருக்கிறது. 2 விரல பிடிச்சுக்கோங்க, இப்படி திருப்பக்கூடாது. ஓகே, இது வந்து கிளப்ஸ். சரிங்களா? இது வந்து வெத்தலை மாதிரி இருக்கிறது. இப்ப நீங்க தான் சார் சொல்லணும். மேல இருக்கிறது வெத்தலை மாதிரி இருக்கிறத வச்சிடுறேன். இப்ப குழப்புவேன். இப்ப இந்த கிளப்ஸ் வந்து அடியில வைக்க மேல வைக்க உங்களோட விருப்பம். நீங்க தான் சொல்லணும். மேல வைக்க எங்க வேணாலும் சொல்லலாம். மேல மேல இருக்கிறது வந்து கிளப்ஸ், கீழே இருக்கிறது வெத்தலை. கரெக்டுங்களா? கரெக்டு தானே? கரெக்டு தானா? மேல இருக்கிறது வெத்தலை மாதிரி உள்ள ஷேப்புங்களா? கீழே உள்ளது கிளப்ஸ்.
நீங்க என்ன நம்பர் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க சொல்லக்கூடாது. சும்மா சொல்லுங்க. 2 2 நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க 2 தான் நினைப்பீங்க. நீங்க 4க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. 1 சரி 2 + 1 3 ரெண்டுத்தையும் திருப்புங்க. 3 எங்க 7 எங்க போச்சு? 7 அவ்வளவுதான் வீட்டுக்கு போயிடுச்சு. இல்ல அப்படியே மாத்திட்டாரு. 7 தானே கேட்டாரு. நான் 7 7 வச்சோம். இப்ப நம்ம நினைச்ச நம்பர் வந்துச்சு. ஏன்னா இந்த சரி, அது பேரு அந்த மேஜிக்லாம் காரணம் வந்து ஆய்க்குள்ள நிறைய கார்ட்ஸ் மீட் வந்திருப்பேன். செக் பண்ணி பாருங்க. என்னது? அது கார்டு ஏதோ ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. டக்குன்னு எடுத்து கேமரா காட்டுங்க. ஓகே இல்ல எனக்கு காட்ட போடுங்க. நீங்க எல்லாருமே பாத்துக்கோங்க. அப்ப வேற எடுக்கிறது. ஓகே எனக்கு காட்டக்கூடாது சார். நீங்களும் பாத்துக்கோங்க சார். பார்த்துக்கிட்டே காப்பு. இங்க. ஓகே சார். அது வந்து நீங்க எப்படி வேணாலும் உள்ள வச்சு ஷஃபிள் பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க கரெக்ட்டுங்களா? வைக்கவா? இல்ல அந்த கார்டை மட்டும் கையில வச்சுக்கோங்க. அந்த கார்டை மட்டும் மீதியெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நீங்க வந்து ஸ்டாப் சொல்லுங்க. ஸ்டாப் இது மேல வச்சிருங்க உங்க கார்டை. உங்க கார்டு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? சரி ஓகே. இதுல டாப் கார்டு காட்டுறேன். இதுவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. இதுவா? இல்ல இது இல்லையா? ஐயோ சாரி. ஓகே இதை பிடிச்சுக்கோங்க சார். அந்த கார்டு அவர் மைண்ட்ல இருக்குல்ல? அவ்வளவு திருப்பி பாருங்க. ஓகே இப்ப இதுல வந்து நான் வந்து ஒன்னு எழுதிடுறேன். எங்க மார்க்கர் அங்க இருக்குங்களா? ஓகே என்ன மிரட்டுறேன்? ஸோ ஓகே சார். அத இங்க உள்ள வச்சாச்சு. இப்ப நீங்க இதுல ஒரு கார்டு டச் பண்ணுங்க. நீங்க அவர்கிட்ட காட்டாதீங்க. இதை ஒன்று டச் பண்ணுங்க. ஆமா டச் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க அவர்கிட்ட காட்டு சார். நீங்க திரும்பிக்கோங்க. பாத்துட்டீங்களா? அதுல ஒரு நேம் இருக்குங்களா? ஆமா. சோ ஓகேங்களா? இருக்குங்களா? கரெக்ட். இவர் ஒரு சார் ஒரு பேர் எடுத்திருக்காரு. அது நீங்க எழுதின பேரும் நான் எழுதின பேரும் ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்கா? அது பேர் என்ன? நீங்க நினைச்சிட்டு இருக்க பேரு? விண்ணரசி. அதை காட்டுங்க. இது நான் எழுதியிருக்காரு. விண்ணரசி. இவராதான் ஒரு கார்டு எடுத்தாரு. ஆமாங்க சூப்பர் கரெக்டா பண்ணிட்டாருந்தா. விண்ணரசி. ஆமா ஒரு மனசுக்குள்ள இருக்க பேரு யாருன்னு கேட்கல. ஆனா நீங்க தான் அந்த கார்டு எடுத்தீங்க. ஹீரோயினி பேரு கருடன்ல. ஹீரோயினி பேரு அப்படிங்களா? கருடன் படத்துல ஹீரோயினி பேரு. சூப்பர் நல்லா இருந்துச்சு. நல்லா ஆபீஸ்க்கு வந்து போல பண்ணமா. ஆமா ஆமா 7 வருஷத்துக்கு முன்னாடி சாருக்கு பண்ணேன். அவங்க மறந்து போயிட்டு. சூப்பர் சூப்பர். அருமை. வெரி குட். தேங்க்யூ.